ஒரு முட்டாளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. ஜீவா, ஒரு டீ ஒண்ணு சொல்ல, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. கால்ல இருந்து என்ன கழிச்சிட்டீங்க தலைவலிக்கிறதுக்கு? இந்த நாட்டை பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தப்பா. இந்த நாட்டை எப்படி திருத்துறதுன்னு சீரியஸா திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தனா டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு டீ அப்படியே ஒரு சிகரெட்டு சேர்த்து சொல்லு. என்னது? எனக்காக செலவு பண்ணலப்பா, இந்த நாட்டுக்காக செலவு பண்றேன்னு நினைச்சுக்க. ஓங்கி ஒரு அப்ப ஆட்டோல போய் ஒட்டிக்கிறீங்க. எத்தனை நாள் தானே இப்படி ஓசிலே சாப்பிடுறீங்க? இன்னைக்கு என் கையில இருந்து ஒரு டீ கிடையாது. எனக்கு கிடைச்சே ஆகணும். பாப்போம், பார்க்கலாம். ஹலோ ஜீவா, குட் மார்னிங். ஐயோ வாங்க, என்ன விஷயம்? காபி சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டே ஆகணும். நாயர் ஒரு 3 டீ, ஜீவா கணக்குல அப்படியே ஒரு சிகரெட். சிகரெட் உங்களுக்கு இல்ல, அது எனக்கு. தம்பியை தேடி வந்திருக்கீங்க, ஒரு டீ கூட வாங்கி தரலன்னா தம்பி எங்களை கோவிச்சுக்கும். சிகரெட் கொடு. டீக்கும் சிகரெட்டுக்கும் தம்பி கிட்ட காசு வாங்கிக்க. கொடுங்க. ஜீவா, இந்த கிளாஸையும் கொடுத்து டீ காசையும் கொடுத்துரு. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை, போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். அப்படியா? போயிட்டு வாங்கண்ணே, உங்களுக்காகவே காத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு உங்களை பார்க்காம போகிறது இல்ல. ஆமா, நேத்து அந்த ஆளு உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டா? நேத்து மட்டும் இல்ல ஜீவா, 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஆளுங்க என் பின்னாடி வந்து எனக்கு கடத்த முயற்சி பண்ணாங்க. மெட்ராஸ்ல இவ்வளவு பொண்ணுங்க இருக்கிறப்போ உங்களை மட்டும் ஏன் கடத்த முயற்சி பண்ணோம்? எனக்கு சொல்ல தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டு விசேஷத்துக்கு நான் போயிட்டு வரும்போது சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க, என்ன லூசுங்கறாங்க. ஆனா அன்னையில இருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது. ஏதோ மர்ம நாவல் மாதிரி இருக்கு. எதுக்கும் ராத்திரி சீக்கிரம் வீட்டு போயிடுங்க. பாத்தீங்களா, இப்ப நீங்களே கிண்டல் பண்றீங்க. ஐயோ, அது வந்து சரி ஜீவா, நான் கிளம்புறேன். அப்பப்போ வந்து உங்களை பார்த்துட்டு போறேன். எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். உங்களுக்கு தைரியமா இருக்கும், எனக்கு பயமா இருக்குமே. நீங்களா பயப்படுறது? அன்னைக்கு அந்தால மழையில எப்படி புரட்டி எடுத்தீங்க? நீங்க பயப்படுறீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அது இல்லைங்க, இது வேற பயம். சரி, நான் புறப்படுறேன். ஏங்க, இன்னைக்கும் மீட்டர் போட மறந்துட்டேன். ஆஹா, உங்களை என்னமோ நினைச்சேன், பெரிய ஆளா இருப்பீங்க போல இருக்கே. அண்ணா, அவன் வரான் பாருங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க. வாயா, உட்காரு. என்ன எதுக்கு ஏதுன்னு என்கிட்ட கேட்க போறீங்களா? நாளைக்கு டாக்டருக்கு பாராட்டு விழா. அநேகமா அதுதான் அவரோட கடைசி விழாவா இருக்கும். நாளைக்கா? யோ, என்ன எப்படி ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறியா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அந்த லைப்ரரியில வேலை செய்யற பொண்ணை மட்டும் நீங்க நாளைக்கு மடக்கி வச்சா போதும். வேணா எங்க ஆளு அனுப்புமா? வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஏற்கனவே விசாரிக்கிறதுக்கு ஒரு வெத்து தடியை நினைச்சு பிரச்சனை ஆயிடுச்சு. அவனை நான் அடிச்சு தூக்கிட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. இப்ப நீங்க கொடுத்த காசுக்கு வேடிக்கை பாருங்க, அது போதும். அந்த லைப்ரரியில வேலை செய்யற பொண்ணுக்கு என்னென்ன தெரியும், அவளுக்கு தெரிஞ்சத யாராருக்கு என்னென்ன சொல்லிருப்பா. இப்ப அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையே. அதை முதல்ல கண்டுபிடிங்க. Do what I say, nothing more than that. Understand? என்னன்னு நமக்கே ஆர்டர் போடுறான். என்ன பண்ண போறான், ஏது பண்ண போறான்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். காசே வாங்கிட்டு கேட்டா நம்மளே மிரட்டுறான். ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுருவானோ?
சுபா ம் நம்ம வந்து 1 மணி நேரம் ஆகுது. எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கட்டுமே. நாளைக்கு என்னோட பர்த்டே. இருந்து நீங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரீங்க. நான் இருந்து செலக்ட் பண்ணிட்டு தான் வருவேன். அந்த ரெட் எடுங்க. சரி, நீ பொறுமையா இருந்து வாங்கிட்டு வா. நான் வெளியே காத்துட்டு இருக்கேன். ம். சுபா, இங்க வாங்க. ஷர்ட் பார்த்துட்டு இருக்கேன். வாங்க சொல்றேன். என்ன சார், அந்த பார்சல் எடுங்க. என்ன வாங்க. இந்தாங்க சார் படம். என்ன ஜீவா? நீ வாங்க. அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கான சொன்னியே, அவன் அந்த மார்க்கெட்ல போறான். வண்டி நிறுத்துங்க. நிறுத்துங்க ஜீவா. சொல்றேன்ல. சுபா, அந்த அடி இந்த வீட்டுக்குள்ள தான் போறான். நீங்க புரியாம பேசாதீங்க. வண்டி திருப்புங்க. சரிதான், கையில கடிச்சன விட்டுட சொல்றேன். புடிச்சு 4 சாசாத்னா திருப்பி உன் அம்பு உட்கார மாட்டால. இது பெரிய நாயகம் வீடு. இந்த ஆளுக்கு எல்லா லெவல்லயும் கனெக்ஷன் உண்டு. ஸ்டேட்லயே மோசமான குரூப் இதுதான். ஆஃப்டர் ஆல் ஒரு லைப்ரரியன். என்ன எதுக்காக துரத்துறாங்கன்னு புரியலையே. சும்மா ஷோரூம் டெலிவரி எடுத்த ஆட்டோ மாதிரி சல்லுன்னு இருக்கியா? அதான். ஐயோ வழியுது. தொடச்சுக்குங்க. கிளம்புங்க முதல்ல. ஓகே, see you ஜீவா. நாளைக்கு பிறந்தநாள் மறந்துடாதீங்க. மதியமே வந்துருங்க. நீங்க தான் சீஃப் கெஸ்ட். பத்ரம். ஓகே. யோ இளவேனில், நீ என்ன பண்ற? ஸ்டேஷன்ல இருக்கிற ஆளுங்களை கூட்டிக்கிட்டு அமைச்சர் கூட்டத்துக்கு போயிடு. ஏ ஹரி சார், 2 கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு டாக்டருக்கு விழா நடத்துறாங்க, அங்க போயிடு. சார், அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொடுக்கணும் சார். யோ, நான் ஏசியா? நான் சொல்றது கேளியா? அதுக்கு இல்ல சார், அவர் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு இருந்தா நல்லது சார். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். சார், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணேன் சார். ஆனா அவன் துப்பாக்கியோட எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். யோ, அது உன் கையால் ஆகாத்தானையா? ஓகே சார், இருக்கலாம். ஆனா அவன் கையில டாக்டருடைய போட்டோ இருந்தது. அதனாலதான். கேயா, கையில கிடைச்ச ஆளை கோட்டை விட்டுட்டு என்னையா கதை விடுற? இருக்கலாம் சார், ஆனா அவருக்கும் பாதுகாப்பு தர வேண்டிய நம்ம கடமை. ஏன்னா அவரும் அரசாங்கத்துக்கு வரி கட்டுற ஒரு குடிமகன். எல்லாம் எனக்கு தெரியும். சொன்னதை செய்ய முதல்ல. சார், அது ஒண்ணு இல்ல. இவரு சஞ்சீவி ஆள் சார். நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனடா. வெக்கமால அவனுக்கு? எல்லாத்துக்கும் காரணம் நீதானே? சொல்லு. ஸ்டாப் இட். வாட் நான்சென்ஸ்? இது போலீஸ் ஆபீஸா இல்ல பாக்ஸிங் ஸ்டேஜா? அசிங்கமா பிஹேவ் பண்ணாதயா. பிஹேவ் செல்ஃப். சாரி சார், கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். கொஞ்சம் இல்ல, நிறையவே. ஜனங்க ஏற்கனவே நம்மளை பார்த்து காரி துப்பிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க ஒரு பண்ணிட்டு இருக்கீங்க. போலீஸோட மானத்தை வாங்காதீங்க சார். டாக்டருக்கு சைல்ட் பிரச்சனையால எதிரிங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு வேணும்னு கேட்டேன் சார். அதை இவங்க கொச்சப்படுத்திட்டாங்க. அதான் சார் எமோஷன் ஆயிட்டேன். அவரும் பாப்புலர் தானே, நாம பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? சார், 40 லட்சம் பேருக்கு 4000 போலீஸ்காரங்க இருக்காங்க சார். யோ நிறுத்தியா, எப்ப பார்த்தாலும் இதே பாட்டு தான். இளவனில், டாக்டர் பாதுகாப்பு நீயே போயா? எஸ் சார். தேங்க்யூ சார். சார், மினிஸ்டர் மீட்டிங் போகணுமா இல்ல டாக்டர் மீட்டிங் போகணுமா? யோ சொல்றதை செய்யுங்கய்யா. ஏயா உயிரை வாங்குறீங்க? சார், ஏசி எங்களை மினிஸ்டர் மீட்டிங் போக சொல்லியிருக்காரு. அதை ஏசி பாத்துக்குவாரு. நீங்க இளவனில் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, போங்க. ஏயா, ஐயா சொல்லிட்டாருல, நீயும் கூட போயா.